எல்லா வண்டியும் ஐநா சபையை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்குது. நாம ஒரு சேஞ்சுக்கு வண்டியை அப்படியே இந்தியா பக்கம் திருப்பினா என்னன்னு இலங்கை பிரதமர் கடல் தாண்டி வந்து நிக்க, ஒப்பந்தமோ உறுதியோ அன்போ ஆதரவோ இரு நாட்டு உறவையும் வலுவாக்க வாய்ப்புன்னு டெல்லிக்கு போட்டியா சந்திப்பு நடத்த கிளம்பிட்டாரு நம்ம இடிதாங்கி. ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மரத்துக்கு மரம் தாவி திரியும் அணில்கள் தண்ணீருக்குள் விழுந்து விட்டால் சொட்ட சொட்ட நனைந்து விடும். அப்படி நனைந்து போன அணிலுக்கு துவட்டி விட வேண்டிய துயர நிலை ஏற்படும் போதுதான் இடிதாங்கியின் கருணையும் ஆதரவும் அரவணைப்பும் தனக்கு தேவை என்று புரிந்து கொள்கிறது. தன் நைனாவிடம் கூட சொல்லாமல் கொள்ளாமல் வெளியே செல்லாத அணில் இன்றைக்கு இடிதாங்கியை நாடி நாடு கடந்து இவ்வளவு தூரம் வருகிறது என்றால் விழுந்தது தண்ணீரில் இல்லை, தாற்றினில் என்பது ஊர்ஜிதமாகும். தாற்றினில் விழுந்தால் கேர் பண்ணுவது எவ்வளவு சங்கடம் என்று அணிலுக்கு தெரிந்திருக்கும். தான் பறித்த விதை கொட்டைகளை மாற்றான் தோட்டத்தில் புதைத்துவிட்டு மறுநாளே மறந்து போய்விடும் மக்குத்தனமான குணாதிசயம் கொண்டவை அணில்கள். அப்படி மறந்து போன விதைகள் எல்லாம் வில்லங்கமாக விஸ்வரூபம் எடுக்கும் போது மரங்கள் உரிமை ஆணையம் மண்வெட்டியோடு வந்து கேள்வி கேட்க ஆரம்பித்துவிடும். மண்வெட்டியை வைத்து விதைகளை தோண்டி எடுக்கலாம், மரங்களை எடுக்க முடியுமா? அப்படியே தோண்டி எடுக்க போனால் பெட்ரமாஸ் லைட் வைத்து போராடாமல் ஒரு புல்லை கூட தரையில் இருந்து பிடுங்க முடியாத சூழ்நிலை தமிழ்நாட்டிலே தலைவிரித்து ஆடுகிறது. ஐநா நைனாக்கள் அணில்களின் அடிமடியில் கை வைக்காமல் இருக்கவும், அணிலின் தவிப்பை அடக்கவும் இடிதாங்கியின் இதயபூர்வமான உதவி தனக்கு வேண்டும் என்று இலங்கையை தாண்டி இந்தியாவுக்கே வருவதாக இமெயிலில் செய்தி அனுப்பியிருக்கிறது. முதலாக ராமாயண காலத்தில் போக்குவரத்து துறையில் கல் சுமந்து இலங்கைக்கு போன அணில் இப்போதுதான் முதல் முறையாக கடல் தாண்டி வருவதாக கட்டன் ரைட்டாக கூறியுள்ளது. அணிலின் வருகைக்காக நாகப்பட்டினம் முதல் ஜெகதாப்பட்டினம் வரை கைது செய்யப்பட்ட கடல் மீனவர்களை காவலில் இருந்து விடுதலை செய்வதாக காற்று வாக்கில் செய்திகள் அடிபடுகிறது. அணில் வந்தால் அரஸ்டானவர்கள் வருகிறார்கள், மீண்டும் யார் வந்தால் அவர்களின் படகுகள் வரும் என்று குடகுமலையில் இருந்து பெயர் குறிப்பிட விரும்பாத தொண்டர் ஒருவர் பேப்பரில் எழுதி மேடையில் எரிந்திருக்கிறார். வழக்கமாக மேடைகள் தான் உருளும் சரியும் எரியும். இந்த முறை மேடைக்கே பேப்பர் எரிந்து இடிதாங்கிய இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளி இருக்கிறார். அணிலுக்கு பிரச்சனை வந்தால் ப்ளூ கிராஸ் இருக்கிறது, ஆனால் இடிதாங்கிக்கு ரெட் கிராஸில் கூட இடமில்லை என்பதை எடுத்து கூறி உங்கள் எல்லோரையும் எச்சரித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.